கோசம் பள்ளம் தோண்டிட்டு இருந்தாங்க. அப்பயே நாங்க சொன்ன கடையில இருந்து ஒரு அடி விட்டு கேப் வச்சு தோண்டுங்கன்னுட்டு. ஆனா அவங்க கான்ட்ராக்ட்காரங்க கேட்கவே இல்லை. பில்டிங்கா வச்சு தோன்றதில்ல, ஜேசிபி வச்சு உள்ள ஃபுல்லா அண்டர் கிரவுண்ட்ல இருந்து எடுத்துட்டானுங்க. மண்ணை சரிஞ்சிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு 7 அடிக்கு. அதுக்கப்புறமேட்டு இது பண்ணி போட்டாங்க. இன்னைக்கு பார்த்தா நைட்டு 12 மணி இருக்கும். தூங்கலான்னு படுத்து ஒரே சவுண்டு, செம்ம சவுண்டு. பார்த்தா வந்து லாரி கவுந்துட்டு இருக்கு. அதாவது இடத்துக்கு ஏற்ற மாதிரி லாரி கொண்டாடணும். சின்ன ஏரியா இது எங்களது ஸ்ட்ரீட்டு. அவ்வளோ பெரிய லாரியை கொண்டு வந்து அவன் ட்ரில்லு வச்சு இந்த தரையெல்லாம் இது பண்ணியிருக்கும் போது வீரல் விட்டுடுச்சு. லாரி மண்ணு தாங்காம அப்படியே ஃபுல்லாக சாஞ்சிடுச்சு. இப்போ எங்கள் கடையும் டேமேஜ் தான், பில்டிங்கும். இதுக்கு என்ன பண்ணுவாங்க தெரில. கவர்மெண்ட் வந்து பப்ளிக் வந்து எந்த ஒரு இது பண்ணாம தான் இது வேலை பார்க்க சொல்றாங்க. ஆனால் எங்களுக்கு 3 நாளாக ஒரே டிஸ்டர்பன்ஸ் தான். இதில் நைட்டில் தூங்க முடியாத. நாங்கள் காலையில் ஒர்க்குக்கு போயிட்டு வரணும். நைட்டு படுத்தாதான் நாங்களும் எழுந்துக்க முடியும். ஆனால் என்ன சொல்றாங்க, நீங்கள் போய் படுத்துக்கோங்க சேஃபாக இருக்கும்ன்ட்டு. எங்களால் தூங்கவும் முடியல. இப்போ கரண்ட் எல்லாம் கட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. நாளைக்கு நாங்க கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுக்க போறோம் சார். இல்ல எதுவுமே நாங்க தெரிவிக்கல. எங்க இதுக்கு இப்பதான் வந்திருக்காங்க. அதனால எங்களுக்கு தெரியாது எப்படி பண்ணாங்க. இந்த நங்கநல்லூர் ஏரியா ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. எங்க ஸ்ட்ரீட்டுக்கு இப்ப வரதுனாலதான் எங்களுக்கு இந்த டிஃபிகல்டிஸ் இருக்கிறதுனால தான் நாங்க ஃபேஸ் பண்றோம். அதை தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 மந்த்ஸ் ஆகுது இங்க பள்ளம் தோண்டிதோ. இதை மூடவும் இல்லை. அவ்வளோ கொசு எங்க இருந்து வராங்க, எங்க இருந்து வருதுன்னே தெரியல. நாங்களும் இப்ப ஸ்டெப் எடுக்க சொல்றோம். ஆனா ஒன்னும் பண்ற மாதிரி இல்ல. நீ சொல். என் பேர் வந்து கவிதா. ஒரு 12 மணி இருக்கும் சார். இது பகல்ல நடந்திருந்தா நான் கண்டிப்பா இருந்திருக்கேன். நைட்டுனால சேஃபா இருக்குது, எதுவும் இல்ல. பில்டிங்கோட டேமேஜா போச்சு. இது இப்படி விழுந்த வண்டி அந்த சப்வேக்கா விழுந்திருந்தா எவ்வளவு பேர் வண்டியில போறாங்க வராங்க. யாருக்கு எப்படி நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனா ஒரு என்ன சொல்றது, கேர்ஃபுல்லாவே ஏதோ வேலை பண்ற மாதிரி இங்க தெரியல. 1 hour ஆகுது. ஆனா ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. நாங்க நாளைக்கான கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்துருவோம். எங்களுக்கு இது மழைநீர் காவா வந்து யூஸ்ஃபுல்லா இல்லையான்னு தெரியல. பப்ளிக்கு எந்த ஒரு இது இல்லாம ஒர்க் பண்ணலாம். நைட்டு 12 மணி டம்முன்னு ஒரே ட்ரில்லு போட்டுக்கிட்டு ஹோல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இது ஆலந்தூர் பகுதிகளெல்லாம் மழைநீர் வடிகால் பணி, இந்த ட்ரைனேஜுக்காக வெட்டப்பட்ட குழிகள்லாம் பணிகள் நிறைவடைந்ததா அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காரு. 7 மாசம் இது இந்த பணி வந்து எவ்வளவு நாள் ஆகுதுன்னு எனக்கு தெரியல சார். இது முடிஞ்ச கிட்டத்தட்ட 7-8 மந்த்ஸ் ஆகுது. ஆனா இது இன்னும் மூடவும் இல்லை, எதுவும் பண்ணல. எவ்வளவு குழந்தைங்க இருக்கிற ஸ்ட்ரீட் எங்களுது. அவ்வளவு கொசு இருக்குது. பணிகள் முடிஞ்ச பின்னாடி நீங்க எதுவும் மூடப்படணும் அப்படின்ட்டு மாநகராட்சி எதுவும் நீங்க தெரிவிக்கலையா? அதிகாரிகள் எதுவும் வந்து ஆய்வு பண்ணாங்களா? பார்த்தாங்க சார். அவங்க என்ன சொல்றாங்க, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, முடிக்கிறோன்றாங்க. ஆனா அது முடிச்ச பாடு இல்லை.